ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான லெமன் சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு பாருங்கள் பொரியும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியுது. இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரியும் போது பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், முழு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. ஒரு முழு பூண்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றா மதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் லெமனை நல்லா உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் எடுத்திருக்கேன். 3 லெமன் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஜூஸை வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த கொட்டைகள் எல்லாம் விழாமல் இருக்கும். வடிகட்டிட்டு இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 2 தட்டில் ஆற வச்சுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், இருந்தாலும் பத்தாது. நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவு சாதத்துக்கு நம்ம 3 லெமன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு